சாதிய மோதலோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது என தமிழக அரசு விளக்கம். குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மற்றவர்களுடன் பேசிய செல்போன் உரையாடல்கள் உண்மையானது என்றும் உறுதி. விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமி நினைவு அரங்கத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபத்தையும் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயம் செய்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். காலியாக உள்ள அனைத்து அரசு பணியிடங்களும் மதிப்பெண் மற்றும் தகுதியின் அடிப்படையில் அரசியல் தலையீடு இல்லாமல் நிரப்பப்பட்டு வருவதாகவும் பேச்சு. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர முதலமைச்சருக்கு மனமில்லை என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தமிழகத்தில் இனி எந்த கட்சியும் கூட்டணி தயவின்றி தனியாக ஆட்சிக்கு வர முடியாது என்றும் கருத்து. சீமான் பேசுவதை பார்த்தால் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. சீமானின் அரசியல் இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக உள்ளது என்றும் பார்ப்பன பனியா உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள், வீழ்த்த முயற்சித்தார்கள், முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது. யாருக்கு துணை போகிறார்? தமிழ் தேசம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல்தான் திமுகவிற்கு இறுதி தேர்தலாக இருக்கும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. பெரியார் குறித்து பேசுவதன் மூலம் சீமான் அவரது இருப்பை காட்டிக் கொள்கிறார் என்றும் விமர்சனம். எல்லா போட்டியிடாத கட்சிகள் எல்லாம் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு தெரியும். இது திமுக ஆட்சியுடைய கடைசி தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தலில் அவர்கள் அவங்க ஆட்சி அதிகாரம் பணபலத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு புதிய முறையை கையாண்டார்களே, பட்டியல மக்களை அடிக்கிற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வேலைக்கு போவோன்னா இங்கே உட்காருங்க 3 வேளை சாப்பாடு அப்படிலாம் ஏழை எளிய மக்களை ஏமாற்றி, இன்னும் சொல்லப்போனால் அவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால மிரட்டி அங்கே உட்கார வச்சு ஒரு என்ன சொல்வது, ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு தேர்தலை அவர்கள் அங்கே எப்படியும் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி நடத்துவார்கள். இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டால் காயமடைந்து யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 2 மீனவர்கள் மேல் சிகிச்சைக்காக இருவரையும் இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பு லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார் என கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் தொழிலாளர் நல வாரியம் முடங்கி கிடந்ததாகவும் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு வயலுக்கு சென்ற விவசாயி அருந்து விழுந்த மின்கம்பியை மிதித்து உயிரிழப்பு. பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத கொளத்துப்பாளையம் மின் உதவி கோட்ட பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க தாராபுரம் காவல் நிலையத்தை இறந்தவரின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.